ப்ரொடியூசர் கே ராஜன் அவர்களோட மறைவுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சமீபத்தில் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவரும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் அது மட்டும் இல்லாமல் நடிகருமான கே ராஜன் அவர்கள் சமீபத்தில் சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய கூவ நதியில் விழுந்து அவர் இறந்து போயிருக்காரு. அண்ட் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. கிட்டத்தட்ட வயதான அவருக்கு என்ன பிரச்சனை இருந்திருக்க போகுது, அவர் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுதிருந்துச்சு. அண்ட் மேலும் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு இதுதான் ரீசன், அதுதான் காரணம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து பொதுமக்கள் பேசி வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்த ராஜன் அவர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், குறிப்பாக அவருடைய 2 மகன்கள் மற்றும் மகள், இவங்க 2 பேருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்கள் அப்பாவோட சாவு இப்படி இருந்துச்சு அண்ட் அவர் சாவுக்கு காரணம் அப்படி இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் என்னென்னமோ சொல்லி வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அதெல்லாம் பார்க்க மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்து சினிமா அப்படிங்கிற மாய உலகத்துக்கு வந்து அங்கே எப்படி பெரியாள் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய தயாரிப்பாளராகி நடிகராகி அண்ட் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவராகவும் இருந்திருக்காரு. அவனை நீங்கள் இப்படி தான் பேசுறது ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது. ப்ளீஸ் அவரை பற்றி நீங்கள் ப்ரைஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, இப்படி ஏளனமாக பேசாதீங்க. அவரோட சாவுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவர் நிறைய பேத்துக்கு கடன் கொடுத்தது தான். அவர் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவராக இருக்கவும் அவரோட நண்பர்களுக்கு நிறைய பேத்துக்கு அங்கேருந்து பணம் எடுத்து கொடுத்துருக்காரு படம் எடுக்க. ஆனால் அவங்க யாருமே அவருக்கு திருப்பி தரவே இல்லை. இதை யோசிச்சு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் ஆகியிருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட சேர்ந்திருந்தோம். எல்லாத்துக்கிட்டையுமே அவர் கேட்டு பார்த்தாரு, யாருமே தரலை. கடைசியில் விரத்தியில் தான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு அவர் இந்த ஒரு முடிவு எடுத்திருந்திருக்காரு. மற்றபடி நீங்கள் சொல்கிற எந்த நான்சென்ஸ் காரணமும் கிடையாது. அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு கடன் கொடுத்தது தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் வெளிவந்து இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. பொதுமக்கள் எல்லாருமே திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான சூர்யா அவர்களோட கருப்பு படம் கிட்டத்தட்ட 3 நாளில் 100 கோடி கிளப்ல இணைஞ்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியை எட்டியிருக்கு அப்படிங்கிற செய்தியை படக்குழுவினர் சமீபத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி அவர்களோட இயக்கத்தில் சாய் அபியங்கர் அவர்களோட இசையில் சூர்யா, இது மட்டும் இல்லாமல் திரிஷா, இந்திரன் அப்படின்னு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தோடு உருவாகி இருந்த படம் தான் கருப்பு. சூர்யா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக் படமாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியே இந்த படம் ஒரு ஜென்ரேஷனல் கம்பேக்காக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு தியேட்டரிக்கல் ஹிட்டாக இந்த ஒரு படம் மாறி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 ஸ்டேட்லையுமே, அதாவது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா அப்படின்னு எல்லா இடத்துலையுமே இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சிருக்கு. அதோட விளைவாக ஃபாஸ்டஸ்ட் 100 crore கிளப்பா சூர்யா அவர்களுக்கு மாறி இருக்கு. சூர்யா அவர்கள் 100 கோடி அடிக்கிறதுக்கு திணறிட்டு இருந்தாரு. பட் 3 நாளில் இந்த படம் 100 கோடி, இன்னும் 2 நாளில் 150 கோடி தொற்றும் அப்படின்னு படக்குழுவினர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.